ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்ன பண்ணுறலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பண்ண போகிறோம்னா, அது வந்து நான் நல்லா இருக்கேன். ஸோ சொல்ல வேண்டியது சொன்னாலும் நல்லா இருக்கு. சரியா? ஸோ இதை நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம்? இந்த நம்ம பண்ண போகிறது കപ്പ ബിരിയാണി. കേരളത്തിൽ ചൊല്ലും കപ്പ ബിരിയാണി. ഇവിടെ പറയുന്നത് കിഴങ്ങ് ഇറച്ചിയും சொல்லுவாங்க. കിഴങ്ങ് ഇറച്ചിയും ഇതിൽ നമ്മൾ ചിക്കനിൽ சின்ன உள்ளி, பெரிய உள்ளி, இஞ்சி, பச்சைமிளகு, വെളുത്തുള്ളി, കറിവേപ്പില, മല്ലിത്തള, തക്കാളി, വെളുത്തുള്ളി. നമ്മൾ ചിക്കൻ കറി വെക്കുന്ന മാതിരി അത് വശക്കി എടുക്കണം. പിന്നെ ചിക്കൻ എണ്ണയിൽ ഫ്രൈ ആക്കി എടുക്കണം. ഫ്രൈ ആക്കി എടുക്കണം. இதுக்கு சிக்கன் போடலாமா பீஃப் போடலாமா அது சொல்லுங்க. ബീഫ് ഈ എലുമ്പ് കൂട്ടി വാങ്ങണം. எலும்பு கூட்டி வாங்கி வச்சு அது ரெடி பண்ணியா அது பக்கவா இருக்கும். பீஃப் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஸோ அதான் நம்ம இனி வேலைய ஆரம்பிக்கும் போது. ஸோ இந்த வீடியோ இனி ஸ்பான்சர்டு பை நம்ம தான், எடிட்டர் பை நம்ம தான், எல்லாமே டேரக்டர் எல்லாம் கேமரா ஆங்கிள் எல்லாமே நாங்கள் தான். ஸோ நம்ம கண்டென்ட் மோட் பண்ணுறது மட்டும் நீங்கள் பெரியப்பா. நம்மளோட கண்டென்ட் மொத்தோட கிரெடிட்ஸ் மொத்தமே இவருக்கு தான் இருக்கு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. கப்பை அடுப்பில் வச்சு வெந்து கொண்டே இருக்கு. தமிழ் பிளஸ் இருக்கு. போன பழைய வீட்டுல அது என்ன வீடியோ, புட்டு வீடியோ தானே? புட்டு வீடியோ அது அது என்ன புட்டு, சிரட்டை புட்டு வீடுல சொன்ன போல நம்ம கொச்சிதான் வந்து மலையாளி. ஸோ அதான் அவர் வந்து நம்ம கொச்சிதன் வந்து மலையாளி. கொச்சிதன பாய் ஒரு புரியாதே, அவர் வந்து பெரியப்பா. ஆனா பெரியப்பாக்கு மலையாளத்துல என்னது வலிச்சனா வலிச்சன். நாங்க வந்து கொச்சிதன் தான் கூப்பிடுவோம். சின்ன வயசுல கூப்பிட்டு பழக்கம்னால சமைக்கிறதே அவர் வந்து கோவா பல உள்ள இந்தியாவில் உள்ள பல நாடுகள்லாம் சுற்றி வாலிபன், அதாவது என்ன சொல்லுவாங்க, இது ஒன்று சொல்லுவாங்களே, உலகம் சுற்றும் வாலிபன் சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து உலகம் சுற்றும் கொச்சிதன். நம்ம என்ன பண்ண, அல்வா வச்சா கூலாகுது, அல்வா வச்சா பசையாகுது, போஸ்டர் பசையாகுது, அல்வா வச்சா பசையாகுது. வேற என்ன வச்சோம்? கேரமல் புட்டி வச்சா பேதி எடுக்குது. பஜ்ஜி அதெல்லாம் உணர்ந்தான். அதாவது ஒரே ஒரு பஜ்ஜி அதெல்லாம் அப்படி பின்னாடி தீயுது. நம்ம வந்து இப்போ என்ன போடுறோம், மஞ்சப்பொடி போடுறோம். மரச்சினி கிழங்கு நம்ம உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டா போதும் அந்த கலர் வர்றதுக்கு. மஞ்சள் எதுக்கு போடுறோம்? மஞ்சள் வந்து அதுவும் இல்லாம மஞ்சள் வந்து இருக்கிற கிருமிகள்லாம் அழிக்கும். அதாவது தமிழ் முறையிலேயே ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு சரித்திரம் இருக்கும். மஞ்சள்னா அந்த வீடியோ பார்த்தா மஞ்சள்னா நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ள மோஸ்ட்லா யூஸ் பண்ணுவாங்க. சிவப்புன்னா மங்களகரமா, கருப்புன்னா அந்த வீட்டுல வரப்போம். மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நீங்க சொல்லுங்க. இப்படி வந்து சொல்லுங்க. மெயின் டிஷ்ஷே இதுல நம்ம கிழங்கும் பீஃப் தான். நம்ம என்ன சிக்கன் யூஸ் பண்றோம், அதுல பீஃப் சாப்பிட்றதுனால பீஃப் வச்சு ஒரு ஓடிட்டு இருக்கு ஒண்ணு அப்படிலாம் இல்லை. ஹியூமன்ஸ் வந்து அனைத்து ஒன்றும் வகையை சேர்ந்தவங்க. அதனால ஹியூமன்ஸ் எதை வேணா சாப்பிடலாம். அதனாலதான் இந்தியாவில ஒரு விதமான மீட்டு சாப்பிடுறாங்க, கொரியன்ல இன்னொரு விதமான மீட்டு சாப்பிடுறாங்க. இதை வேற சொல்ல சொல்லாண்டா இப்படி சொன்னா இல்ல பீஃப் சாப்பிடுறது என்னை பொறுத்தவரை, ஏன்னா இருக்கிற ஹை ப்ரோட்டீன் அதான். அவரோட தேவைகளை சாப்பிட்டுருப்போங்க. உங்களுக்கு தேவைக்கு தேவையான சாப்பிடலாம், தேவை பிடிக்கலையா சாப்பிட வேணாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போறோம்னா சிக்கனை லைட்டா மேலாப்புல வேவிக்க போறோம். அதாவது பொரிக்க போறோம். சாரி, ஃப்ரை செய்ய போறோம். ஃப்ரை செய்ய போகணும். நல்லா எண்ணெய் கொதிச்சு வரும்போ பறக்கி போடணும். ஷூ சவுண்ட் கேட்கும். 5 minutes later. மறுபடியும் நமக்கு அவர் வந்து மொத்தம் வரல, ஆல்ரெடி நீங்க தான் ஏதாவது கேமரா எடுத்தாருங்க. நாங்க 2 உங்க அசிஸ்டன்ஸ் எடுத்தாரோம். சார் நமக்கு ஒண்ணும் தெரியாது. கருவேப்பிலை எதுக்கு போடுறோம்?
அது நறுமணம் ஆமா ஸ்மெல் பாத்தியா எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. அது இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் போடுறோம். கண்டென்ட் யாரு? கண்டென்ட் இவரோடது. கண்டென்ட் இவரோடது. அதே போலதான் உங்களுக்கு நம்ம சமையல் கலை இது சாப்பிட உங்களுக்கு ஆசையா இருக்குன்னா நீங்க நாங்க கீழே இவரோட போன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ப்ரொமோஷன் அவருக்கு ஒரு இது வாய்ப்பு. சிக்கன் ரொம்ப வெந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு ஆபத்து ஒன்னி மூர்த்தி விழாக்ல வேலை கட்டுறா எல்லாம் மூர்த்தி விழாக்ல வேலை கட்டுறா. கிரேவி குழம்பா இல்ல கிரேவி, அது புரியும் இல்ல, கட்டி கிரேவி. அதே போல தேங்காய் போட்டா நல்ல டேஸ்ட் ஆயிடும். பச்சை மிளகு, கரம் மசாலா. சாரி மைக்கு. Ready to feel the sound. சரி பட்டை, சவாலா, சின்ன உள்ளி, வெளுத்துள்ளி, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, சிக்கன் மசாலா, மல்லிப்பொடி, மிளகு பொடி, பெரிய டீஸ்பூன் 2, மஞ்சள் பொடி. அதுலயே ஆக்டர் நாளாக தெரியுமா? இவனு பேர் சந்தோஷம். வாழ்க்கையில என்ன வருமா? மசாலா அடுத்து நீ எடுத்து சிக்கன் போடுறோம். நம்ம ஆஃப் குக்டு ஆஃப் ஃப்ரைடு சிக்கன் தான் இதனும். இனி இதெல்லாம் மூடி வச்சு ஒரே விசிலு மதி. தண்ணி கூடாது பாருங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ துறக்க போறோம், பார்ப்போம். சிக்கனுக்கு வலிக்காம கொத்தமல்லி, கரம் மசாலா, இதான் ரெண்டு சம்பவம் சங்கமிக்க போறா. அந்த கலரை பாருல. சூப்பர். இப்போ எப்படி எதனால உருவாச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என் அம்மா சொல்லி தந்தது. அம்மா சொல்லி தந்து அம்மா காட்டி தந்து இப்படி செய்யணும்னு காட்டி தந்து நான் அது அந்த மெத்தடி செய்வேன். அந்த மெத்தடி நின்று கொஞ்சோட டேஸ்ட் கூட வேண்டி. சரி, உங்களுக்கு சமையல் எப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? சமையல் இன்ட்ரெஸ்ட் வந்தவங்க சரி இந்த அம்மா எல்லாமே சொல்லி தந்தது. என்ன காரியங்கள் சொல்லணும் எடுக்கணும் அது அம்மையில் നിന്നും ഞാൻ അങ്ങനെ ഞാൻ സமையലുകാരനായി. എത്ര വർഷമാ സமையൽ പண்றீங்க? இப்போ
ഉദ്ദേശം ഒരു 30 വർഷം സമയത്ത് சூப்பர் അത് കമ്പനിയിൽ இது இப்ப அவர் லீவ்ல இருக்காரு, அதனாலதான் அவரை பிடிக்க முடியும். 2 വർഷം தலைவரை பிடிக்க முடியாது. 2 வருஷம் கோவால கலக்கிறாரு அவரு 2 வருஷம் 3 வருஷம் லாஸ்ட் எங்க பாம்பே இல்லையா? பாம்பே மும்பை. லாஸ்ட் பாம்பே. பாம்பே. அதுக்கு முன்னாடி கோவா. கோவா எல்லா இடமும் இங்கே சுற்றி கறங்கி இருக்கு. இப்போ சமையல் சமைச்சு வச்சிருக்கு. இதே போல எல்லாருமே ட்ரை பண்ணி பாரு, பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் சொல்லுங்க. இது காப்பி ரைட்ஸ் தர மாட்டேன், யாரும் யூஸ் பண்ணிடுங்க. இது அவரோட യൂസ് பண்ணு. இதுல யார் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ഇത് കപ്പയ്ക്കകത്ത് ബീഫാണ് ബെസ്റ്റ്. சூப்பரா இருக்கும். ஆனா எங்களுக்கு ഇത് പക്ഷേ ഇത് ചിക്കനായിട്ട് കുഴപ്പമില്ല. ചിക്കൻ കൊള്ളാം. അതിൻ്റെ രീതി വെച്ച ഇപ്പം വെച്ചത് മാതിരി എല്ലാമേ മസാല എല്ലാം കമ്മിயாக போட்டு வச்சா சூப்பராக. இவரு சொல்றத இவரு நிறைய பேர் பண்றத பார்க்க நல்லா. இவரு சொல்ற கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. மஸ்டம் கஷ்டம். அதனால எல்லாரும் லைக் செய்யும், ஷேர் செய்யும், சப்ஸ்கிரைப் செய்யும். அவ்வளவுதான். ஸோ அடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வீடியோக்காக சொல்கிறாங்கல்ல, சீரியஸாக நல்லா இருக்கு. அம்மா சாரி, இதுலேயே நீ சமைச்சதுலேயே அவருக்கு உனக்கு கணக்கு பார்த்தா இவர் சமைச்சது தான் நல்லா இருக்குது. சரியா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இது போல் இது வேற என்ன, கப்பா பிரியாணி பீஃப் மஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். பீஃப் மஸ்ட்டு, பீஃப் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பீஃப் நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணுறதா மெயில் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கேட்டு கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரியா, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன, காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே, காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினே.